இப்போ ஜாபர் சாதிக்கு மட்டும்தான் வந்து இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தலைன்னா என்னை பொறுத்தவரையும் ஆயிரக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா அதே திமுக இந்த விஷயத்தில் அணுகக்கூடிய அணுகுமுறை என்பது அயோக்கியத்தனமான ஒரு நிலை. அதாவது டெல்லி போதை ஒழிப்புத்துறை வந்து என்டிபிஎஸ் வந்து அவங்கள வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னா இவங்க சைலண்டா சம்மனை வாங்கிட்டு, அதாவது சம்மன் அவங்க குடும்பத்தாருக்கு அமைச்சிருக்காங்கன்னா இந்த தகவல் உளவுத்துறை மூலமா தமிழக அரசு கேள்விப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரை அவனை கூப்பிட்டு வந்து அந்த போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னா திமுகவுக்கு இவ்வளவு பெரிய அவப்பேர் ஏற்பட்டே இருக்காது. ஏங்க அவரு படத்துக்கு ப்ரொடியூசரா இருக்காரு. ப்ரொடியூசரா இருக்கும்போது அவரு தோழரா, நண்பரா, சகோதரனா எல்லாமே தான் சொல்லுவாங்க. அந்த படத்தை முழுக்க அவன் ஃபைனான்ஸ் வாங்கணும், வாங்கி அந்த படத்தை நான் வந்து வெற்றிகரமா முடிக்கணும்னு சொன்னா சொல்ல வேண்டிய சொல்லாடல் தானேங்க எல்லாமே. குறிப்பா திரு அமீர் அவர்கள் வந்து சம்பந்தமா விளக்கம் ஒன்று கொடுத்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தன்னோட மதத்தை வந்து குறிப்பிட்டு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் அந்த மதத்தை குறிப்பிட்டு அவர் விளக்கம் கொடுக்கணும்? என்னுடைய மதம் வந்து வட்டி, விபச்சாரம், அது இதுக்கெல்லாம் எதிரானது, அந்த எதிரான மார்க்கத்தில் நான் பயணிக்கிறேன், அதனால அந்த அந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபட மாட்டேன்னு எதுக்கு மதத்தை இழுக்கணும்? அவரு தன்னிச்சையா ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா? இதுல வந்து அவர் பல ஜமாத்துகளுக்கு அவர் வந்து இந்த ஃபண்டை கொடுத்திருக்காரு, அவருடைய ஃபண்டை தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இதுல பல இஸ்லாமிய அறிஞர்களோட தொடர்பு படுத்தி பேசுறதை நம்ம பாக்குறோம். இடதுசாரிகளே இந்த மாதிரியான யார் சவுக்கு பேசுறது தான் கேக்குறீங்க, டைரக்டா கேளுங்க. அதனால வந்து ஜாபர் சாதி கொடுத்தோ இருக்கலாம், சில பேர் வாங்கியே இருக்கலாம். கொடுத்ததுக்காக வாங்கினதுக்காக அவங்க குற்றவாளி லிஸ்ட்ல சேர்த்தது அயோக்கியத்தின் உச்சமா தான் நம்ம பார்க்க முடியும். கொள்கையில ஒரு நேரான திமுக எதிர்த்தவங்க நீ சங்கி ஆயிடறான் அப்படிதானே? இல்ல திமுக எதிர்த்தலாம் இல்ல, அவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி பல கருத்துக்களை வந்து காவி அதுதாங்க நான் சொல்றேன். அந்த காவின்னு சொல்றீங்களா, அதான் சொல்றேன். ஸ்ரீமதி விஷயத்திலயும் அப்படிதான் பேசினாப்புல, துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயத்திலயும் பேசினிருக்காப்புல. இது போல எண்ணற்ற விஷயங்களை நம்ம எல்லாம் ஒருட்டு போனா அவர் ஒரு ரூட்டு போவாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம். அவங்க தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாங்க சார். இந்த போதை கடத்தல் விவகாரம் தான் பரபரப்பா பேசப்பட்டு வருது செய்தி ஊடகங்கள்ல. ஹைலைட்டே அதுதான் சொல்லலாம். இந்த போதை கடத்தல்ங்கிறது வந்து எப்பதான் சார் அதனுடைய ஊற்றுக்கண் எங்க இருந்து ஆரம்பிக்குது சார்? எப்பவுமே சில விஷயங்கள் சில நேரங்களில் சிலரால் அது வந்தாதான் அது ஃபெமிலியர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மனித இனம் எப்போ தோன்றுச்சோ அப்பத்திலிருந்து மனிதனுக்கு முக்கியமா கிட்னி வந்து அவசியமா இருக்கு. மனிதனுக்கு கிட்னி. இது மருத்துவத்துறை சார்ந்த நபர்களுக்கு மட்டும், மருத்துவத்துறை சார்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் கிட்னி என்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனா எம்ஜிஆர் என்ற ஒரு திரைப்பிரபலத்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆன உடனேதான் அந்த கிட்னியுடைய அருமை தமிழக மக்கள் நல்லாவே பரிச்சயமாயிடுச்சு. கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, கிராமங்கள கூட வந்து என்ன ஆச்சு, நம்ம கிட்னி கழட்டணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அந்த கிட்னி பரிச்சயமாச்சு. அதே மாதிரி இந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயமும் நீங்க அந்த பார்வையில பாத்தீங்கன்னா, நான் வந்து 93ல வந்து 1993ல சிறைக்கு போனேன். சிறைக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல வந்து ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. அதுல 50 பேர் கிட்ட இந்த போதை, அதாவது பவுடர் இது போன்ற இதுவை கடத்திட்டு சிறையில இருந்த நபர்கள் 50 பேருக்கு மேல வந்து இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட விசாரிக்கும் போது எல்லாமே 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ, சில பேர் 25 கிலோ பவுடர்ன்றது அதுதான் வந்து ஒரிஜினல். அது வந்து அது இன்றைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி போகும். அப்படி வந்து சர்வசாதாரணமா சிறையில இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பொது வெளியில பேசு பொருளா, நான் சொல்றேன் 93ல இருந்து திமுக மாறி மாறி ஆட்சிகள் செஞ்சாலும் அது வந்து இருந்தது. இப்ப அவங்களுக்கு இந்த போதைப் பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க வைங்களேன். ஏற்றுமதி பண்ணும்போது மாட்டிக்குவாங்க. அதாவது சிறைக்கு வந்தாங்கன்னா 10 வருஷம் இவங்க வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு 10 வருஷம் சிறையில பெயில் இல்ல, கிடையாது, நோ பெயில். இவங்களுக்கு வந்து அவ்வளவுதான். என்டிபிஎஸ் கேஸ் இதுக்கு பேரு. இது வந்துருவாங்க. அப்போ இந்த 10 வருஷம் அவன் ஜெயில கழிச்சுதான் வெளியே போவான். பெரும்பாலும் வந்து முக்கியமான முதலாளிகள் மாட்டுவாங்களான்னா மாட்ட மாட்டான். இப்ப 50 பேர் இருக்கானா அதுல 2-3 பேர் தான் முதலாளிகள் இருப்பாங்க. மற்றவெல்லாம் வந்து அவன் வந்து அவனுக்கே தெரியாம ஒரு நபரா இருந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் மாட்டுவாங்க.
ஆனா இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் விஷயம் வந்து இந்த அளவுக்கு பூதகரமா வெடிச்சிருக்கு. இது வந்து தினந்தோறும் ஹைலைட் ஸ்பீச்சா போக காரணம் என்னன்னா, இவன் வந்து அந்த போதைப் பொருள் கடத்தியது மட்டும் இல்லாம, இவனுடைய தொடர்புகள் அரசியல் ரீதியா உருவாக்கிட்டு, திரைத்துறையிலயும் இவன் வந்து கால் பதிச்சனால, இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா பேசப்படுது. இதுதான் ஒரு வித்தியாசம். இதான் எதார்த்தம்ன்றீங்க. இருக்காங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் மட்டும்தான் வந்து இந்தியாவுல போதைப் பொருள் கடத்தினாங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் ஆயிரக்கணக்கான பேர் இந்தியாவுல இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும். எவன் போதை கடத்துறான், எவன் வந்து பண்றான்றது எல்லாமே தெரியும். எனக்கு மட்டுமா தெரியும்? போலீஸுக்கு தெரியும். போலீஸுக்கு மட்டுமா தெரியும்? ஏன் போதை தடுப்பு பிரிவுக்கே தெரியாது யார் யாரு. எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜாஃபர் சாதிக் வந்து அரசியல் ரீதியா அவன் வந்து இறங்கி திமுக இறங்கி திரைப்படங்கள் தயாரிக்கிறதுல வந்து முதலீடு பண்ணி அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அதுல சம்பாதிக்கிற காசு இதுல வந்து அவன் போடும்போதுதான் இன்னைக்கு அவன் மாட்டிக்கிட்டான் போது அது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகுது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுகனாவே என்ன ஆகும்? எதிர்கட்சிகள் அது பெருசாக்குவாங்க. அது ஒரு வாய்ப்பு. அது வாய்ப்பு, அதுதான் நேச்சுரல். அது பண்ணாம இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆனா அதே நேரத்தில் திமுக இந்த விஷயத்தில் அணுகக்கூடிய அணுகுமுறை என்பது அயோக்கியத்தனமான ஒரு நிலை. அதாவது டெல்லி போதை ஒழிப்புத்துறை வந்து என்டிபிஎஸ் வந்து அவங்கள வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னா இவங்க சைலண்டா சம்மனை வாங்கிட்டு, அதாவது சம்மன் அவங்க குடும்பத்தாருக்கு அமைச்சிருக்காங்கன்னா இந்த தகவல் உளவுத்துறை மூலமா தமிழக அரசு கேள்விப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரை அவனை கூப்பிட்டு வந்து அந்த போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னா திமுகக்கு இவ்வளவு பெரிய அவப்பேறு ஏற்பட்டே இருக்காது. அவனாச்சு அந்த வழக்காச்சு ஆமா முடிஞ்சிருக்கும். ஆனா திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னா அவனை காப்பாத்துறதுக்காக இன்ன வரையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணதுன்னு சொல்லி? இப்ப வந்து ஐபி இருக்காங்க. ஐபி வந்து மத்திய இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு பேரு. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இப்ப ஐபி அதிகாரிகள் இந்த விஷயமா ஜாஃபர் சாதிக் விஷயமா இறங்கி அவன் தமிழ்நாட்டுல எப்போ அவனை கைது பண்ணாங்க, எந்த வழக்கில் கைது பண்ணாங்க, அவங்க கூட யார் யார் கைது செய்யப்பட்டாங்க அந்த கால நேரத்துல, பட் அவனுடைய நெட்வொர்க் என்னன்னு சொல்லிட்டு இப்போ விசாரிக்க இறங்கினாவே தமிழக அரசு எந்த விதமான கோஆபரேட்டும் பண்றதில்லை. இது மத்திய ஐபிஏ ஓபனா சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு மீது. சொல்றதே இல்லை. அப்போ சொல்லாம மறைக்கிறாங்கன்னும் போது அப்போ திமுக மறைக்க வேண்டிய அவசியம் என்னன்ற? திமுக தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்க யாரையும் பலி கொடுக்கும். தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்க யாரையும் பலி கொடுத்துதான் பழக்கம். அப்படி இருக்கும்போது ஜாஃபர் சாதிக் விஷயத்துல மட்டும் ஜாஃபர் சாதிக்கை காப்பாத்துற ஒரு இது காவல்துறைக்கு இருக்குன்னா காவல்துறை தன்னிச்சையா செயல்படாது. தமிழக அரசு காப்பாத்துது அப்படின்னா அவரை இன்னும் வச்சிருப்பாங்கல்ல கட்சிக்குள்ள இருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான விளக்கம் தர்றாங்க. சொல்றீங்க கட்சிக்குள்ள இருந்து நீக்கிட்டா கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட்டுங்க. சாதாரணமா இப்ப என் கட்சியில இருந்தா அவன் வந்து இதே மாதிரி தவறான ஒரு போதை பண்ண நான் கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னு சொன்னா அது வந்து லாஜிக்கா நம்ம ஏத்துக்கலாம். ஒரு அரசு ஆளும் கட்சியா இருக்கு, நான் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அதோட எங்களோட இது முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அப்போ அவங்க வந்து அவனுக்கு உண்டான ஆதரவு கோஷ்டி மிகப்பெரிய அளவுல இருக்கு இல்லைங்களா? உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. உரிய நடவடிக்கை இல்லை, அவனை கைது பண்றது தமிழக அரசுக்கு, அதாவது போதை வசுன்றது இல்லை, இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு இல்லையா அவன் மேல. போதை தடுப்பு இது டெல்லி அவனுடைய தம்பி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கு சம்பந்தமா அவனை விசாரணையின் போது தமிழக அரசு துரிதமா நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணி அவனை வந்து அங்க ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு அவனுக்கு அதுல தொடர்பு இல்லைன்னு சொன்னா அவன் நிரபராதின்னு அவன் விட போறான். யார் விட போறான்? மத்திய போதை பிரிவு விட போறான். இல்ல குற்றம் சாட்ட அவன் மேல குற்றவாளின்னு சொல்லியிருந்தா அவனை கைது பண்ண போறான். அப்படி இருக்கும்போது திமுக அரசு வந்து அத வந்து கண்டுக்காம இருக்கும்போது இதுல மிகப்பெரிய சந்தேகங்கள் எனக்கு எழுது. இதுல சந்தேகங்கள் எழுதுன்னு சொல்ல வரீங்க. இப்ப நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் இந்த விவகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது பல வலதுசாரிகள் வந்து இதுல இயக்குனர் அமீர் அவர்களை தொடர்பு படுத்தி அமீரெல்லாம் வந்து எப்படிங்க திரைத்துறையிலேயே திரைப்பட இயக்குனர்ன்றதுல திரைத்துறையிலேயே ஒரு நடிகரா இருக்கட்டும், நடிகையா இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளர் இருக்கட்டும், ஒரு கதையாசிரியரா இருக்கட்டும், அல்லது ஒரு பாடலாசிரியரா இருக்கட்டும், எல்லாருமே திரைத்துறையில ஆயிரக்கணக்கான பேர் இதே தமிழ்நாட்டுல வந்து இயங்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நமக்கு யாருன்னா ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பானா, நம்முடைய திறமையை எப்படியாவது பொது வெளியில கொண்டு வந்தோம் நாம யாருன்றது காட்டணும்
வரணும்ன்றது சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஆயிரக்கணக்கான அந்த திரை கலைஞர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து அப்போ திரைப்படத்தை ஒருத்தர் எடுக்கிறேன், நான் ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொன்னா, நீ என்ன காசு வச்சிருக்கேன்னு எந்த இயக்குனர் இவனும் கேட்க மாட்டான். இயக்குனரும் கேட்க மாட்டான், எந்த நடிகரும் கேட்க மாட்டான், எந்த நடிகையும் கேட்க மாட்டான். இது வரையும் கேட்டு அவரு ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே அமீர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததாகவும் அவருடைய இப்ப உதாரணத்துக்கு அமீர் அவர்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷன்ல கூட அவர் கலந்துக்கிறாரு. ரொம்ப நெருக்கமா குடுக்கல் வாங்கல அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. இவரை பத்தி தெரியாதா அமீருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. இப்ப நீங்க அமீரை மட்டும் சொல்றீங்க. அப்துல் பாசித் புகாரின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, ஒரு அறிஞர், இஸ்லாமிய அறிஞர் இருக்காரு. இருக்காரு. அவரே இவனுக்கு நெருங்கிய நண்பரா இருந்திருக்காப்புல. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏங்க இப்போ நீங்க வரீங்க, ஒரு சமூக அடிப்படையில வந்து பேசுறீங்க, எங்கிட்டயே வந்து பேசுறீங்க, பழகுறீங்க. இப்போ வந்து என்னன்னா இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கீங்க, வாங்க நான் வந்து ஃபைனான்ஸ் பண்றேன், நீங்க ஒரு கடையை தருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சாங்கன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துப்பேன் கண்டிப்பா. ஒத்துப்பேன் கண்டிப்பா. நீ என்ன வியாபாரம் செய்யறேன்னா, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றேன், இதுதான் சொல்லுவீங்க. நான் வந்து பவுடர் கடத்துறேன், அபியம் கடத்துறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? இவனுங்க எல்லாம் வந்து தான் பொண்டாட்டிக்கிட்டே உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த பவுடர் கேஸ்ல உள்ளவனுங்க பொண்டாட்டிக்கிட்ட பழகுற நண்பர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. தகவலை கசைய விடக்கூடாதுங்க. அப்படி இருக்கும்போது அப்ப அப்துல் பாசித் புகாரியே இவனுடைய அந்த இதுல வந்து ஒரு இதுல விழுந்துட்டான்னு சொன்னா, அமீர் எல்லாம் வந்து எந்த ஒரு படம் எடுக்கிறாப்புல, அந்த படம் ரொம்ப, அதாவது 10 வீரனுக்கு பிறகு சில படங்களுக்கு பிறகு அவருக்கு ஃபெயிலியர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நல்ல கதை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபைனான்ஸ் சரியா செட் ஆகாம இருக்கு. அப்ப நான் ஃபைனான்ஸ் பண்றேன்னு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா, அது என்ன வானத்தில் நட்சத்திரம் தோல்ல உட்காந்தா தட்டிய விடுமுன்னு முடியும்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொன்னாராம். எம்ஜிஆர் வந்து கட்சியில சேர்றாருன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சேர்த்துக்கலாமா ஐயான்னு சொல்லி கேட்டாராம் அண்ணா கிட்ட. யார்? எம்ஜிஆர். கட்சியில சேர்த்துக்கலாம். வானத்தில் உள்ள நட்சத்திரம் தோல்ல உட்கார்ந்து தட்டியா விட முடியும், அணைச்சு விடணும்டா அப்படின்னாரு. அதே மாதிரி திரைத்துறையில ஒருத்தன் ஃபைனான்ஸ் பண்றாங்கன்னு சொன்னா அது வா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் செய்வாங்க. அவங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஃபைனான்ஸ் பண்ணி படம் ஓடுதுன்னு சொன்னா, அப்போ நட்பு ரீதியா நல்லா பழகிடுவாங்க. பழகிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னுடைய இப்ப உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, தென் மாவட்ட சைடு வந்து ஒரு நாடார் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நாடார் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கலாம், இன்னொரு நாடார் சகோதரனை பார்த்து என்ன பண்ணுவாங்க, மச்சான் தான், மாமன் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல? அதே மாதிரி தேவர் சமூகமா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும் அப்படி சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி இவர் முஸ்லீம்ன்றதுனால என் உறவினர் தான். இது வந்து தென் மாவட்டத்துல மட்டும்தான் இது பேசுவாங்க. இந்த பக்கம் அந்த மாதிரி பேச மாட்டாங்க, உறவினரும் பேச மாட்டாங்க. தென் மாவட்டத்துல இது சகஜமா ஒரு பழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லாடல் தான். அதை வச்சுட்டு அவரே சொல்றாரு உறவினர், அவரே சொல்ற உறவினர், அவர் தோல் மேல கை போட்டு இருந்தாரு. கேளுங்க, அவர் தோல் மேல கை போட்டு இருந்தாரு. ஏங்க அவரு படத்துக்கு ப்ரொடியூசரா இருக்காரு. ப்ரொடியூசரா இருக்கும்போது அவரு தோழரா, நண்பரா, சகோதரனா எல்லாமே தான் சொல்லுவாங்க. அந்த படத்தை முழுக்க அவன் ஃபைனான்ஸ் வாங்கணும், வாங்கி அந்த படத்தை நான் வந்து வெற்றிகரமா முடிக்கணும்னு சொன்னா சொல்ல வேண்டிய சொல்லாடல் தானே எல்லாமே. குறிப்பா திரு அமீர் அவர்கள் வந்து இது சம்பந்தமா விளக்கம் ஒண்ணு கொடுத்து வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தன்னோட மதத்தை வந்து குறிப்பிட்டு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் அந்த மதத்தை குறிப்பிட்டு அவர் விளக்கம் கொடுக்கணும்? என்னுடைய மதம் வந்து வட்டி, விபச்சாரம், மது இதுக்கெல்லாம் எதிரானது. அந்த எதிரான மார்க்கத்தில் நான் பயணிக்கிறேன். அதனால அந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபட மாட்டேன். எதுக்கு மதத்தை இழுக்கணும்? அவரு தன்னிச்சையா ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா? அதனால கூடுதல் சந்தேகம். இந்த கேள்விக்கு பதில் அமீர் கிட்ட கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்க முடியாது. ஆனா அவர் வந்து இஸ்லாம் மரபுகளை வந்து சொல்லியிருக்காரு. இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு, மது இந்த விஷயங்கள் எல்லாம் ஹராம், தடுக்கப்பட்டது என்ற அடிப்படையில் இருக்கு. அந்த அடிப்படையில் வாழ்ந்த நான் வந்து இந்த ஒரு தவறை நான் வந்து செய்ய மாட்டேன் என்ற அடிப்படையில அவரு தன்னை காத்துக் கொள்வதற்காக உண்டான சொல்லாடல் தான். நான் ஒரு முஸ்லீமா இருக்கேன், நான் நிச்சயம் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலைகளை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. பட் அந்த சொல்றாருன்னா அப்ப அந்த ஜாஃபர் சாதிக்கின்றவனும் முஸ்லீம் தானே. பட் அந்த சொல்லு இந்த நேரத்துல பயன்படுத்தி இருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனா நீங்க இதை பத்தி அமீர் கிட்ட கேட்டீங்கன்னா விளக்கணும். ஆனா அமீரை பொறுத்தவரையிலும் தெரிஞ்சிருக்க 100% என்னை பொறுத்தவரையும் வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ தீவிர பயங்கரவாதம், கொலை இதுக்கெல்லாம் மதம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லையே. இல்ல, ஒரு தனிநபருடைய தவறு தானே. இப்போ வலதுசாரிகள் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய இந்த செய்து அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். ஆனா இடதுசாரி சிந்தனை உடையவங்க எல்லாம் வந்து இதுல குறிப்பா அமீர் அவர்களை வந்து சொல்றதும், மேலும் இதுல வந்து அவர் பல ஜமாத்துகளுக்கு அவர் வந்து இந்த ஃபண்ட் கொடுத்திருக்காரு,
அவருடைய ஃபண்ட் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இதுல பல இஸ்லாமிய அறிஞர்களோட தொடர்பு படுத்தி பேசுறத நம்ம பாக்குறோம். இடதுசாரிகளே இந்த மாதிரியான நீ ஒரு யார் கருத்து சவுக்கு பேசுறது தான் கேக்குறீங்க. டைரக்டா கேளுங்க. கரெக்ட் தானே? கண்டிப்பா சவுக்கு பேசுறது தானே? சவுக்கு நீங்க முழுங்க டைரக்டா கேளுங்க. அவ்வளவுதானே? ம். சவுக்கு அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அவருக்குன்னு ஒரு அரசியல் ரீதியான ஒரு இது இருக்கும்போது அவரு அப்படி பேசுறாரு. பட் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. வந்து எப்படின்னு சொன்னா, உங்களோட நெருங்கிய நண்பர் என்ற அடிப்படையில் நான் இந்த கேள்வி நண்பர் தான். அதுக்கு நண்பர்ன்னு சொன்னா அவர் சொன்னதெல்லாம் 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நட்பு இல்ல. நட்பு இல்ல. நட்புன்னா உண்மைன்னா ஏத்துக்குவோம். பொய்யா இருந்தா எதிர்த்து பேசுவோம். புரியுதுங்களா? அது ஒரு தப்புன்றது நம்ம இந்த விவகாரத்துல அவரோட நீங்க உடன்படுறீங்களா? எப்படி உடன்பட முடியும்? சங்கர் பேசுனது வந்து அந்த இடத்துல வந்து பேசும்போது நானும் ஒரு வீடியோ பார்த்தேன். அவரு மும்பை குண்டுவெடிப்பெல்லாம் காரணம் காட்டினாரு. இதுல ஹாஜி மஸ்தான், அதாவது தாவூத் இப்ராஹிம் முன்னாடி ஹாஜி மஸ்தான் தான் இது மாதிரி பவுடர் எல்லாம் கடத்திட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி கண்டு. ஹாஜி மஸ்தான் அவர் காலம் வெளியே வந்து இந்த பவுடர் கடத்தல் எல்லாம் அவரு ஒன்லி கோல்டு தான். அதான் அந்த கோல்டு கூட பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இருந்து அவர் அந்த கடத்தல இருந்தாரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் தான், சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கொஞ்ச நாள் தான். அதன் பிறகு அவருக்கு சில பல அரசு நெருக்கடி கொடுத்து அரசியல் ரீதியா இறங்கி போயிட்டே இருந்தாரு அவரு. ஆனா ஆஜி மஸ்தானியும் தாவூத் இப்ராஹிம் ஒன்றிணைச்சு பேசுறாப்ல, அது தவறு. ரெண்டாவது தாவூத் இப்ராஹிம் வந்து அந்த மும்பை குண்டுவெடிப்புக்கு உதவி பண்ணார் என்பது எப்படி அது உண்மைன்னு சொல்லி நம்ம இல்ல பொய்ன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சங்கர் சொல்றது பொய்ன்னு சொல்லி 100% சொல்ல முடியாது. அதே நேரத்துல அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மும்பையில் நடந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாகினாங்க. அதை பத்தியே சங்கர் அங்க மென்ஷன் பண்ணி அதன் பிறகுதான் பதிலாடியா வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் 1000 பேர் இறந்திருக்காங்கன்னா அந்த 1000 குடும்பத்துல இருந்து ஒரு 10 பேர் துணிஞ்சு எழுந்திருந்தாவே எதிர் தாக்குதல் பண்ணுவாங்களா இல்லையா? ஏன்னா அரசு நடவடிக்கை எடுக்கல, அரசு சம்பந்தப்பட்டவர்கள் யாரையுமே கைது பண்ணல. கைது யார பண்ணாங்க? கலவரத்துக்கு, அதாவது காயம்பட்டவனும் முஸ்லீம் தான், செத்தவனும் முஸ்லீம் தான், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் முஸ்லீம்கள் தான் போது செஞ்சு சொல்றாரு இல்லையா அவரு? நான் அதைதான் நான் சொல்றேன். அதை சொல்லும் போது சங்கர் அந்த விஷயத்தை தாவூத் இப்ராஹிம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்லும் போது நான் அந்த நவம்பர் கலவரத்தை பத்தி சங்கர் சொல்லி இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய இது. ஏன்னா அந்த கலவரத்தில் அவ்வளவு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் அடிக்கணும். இப்ப நீங்க இருக்கீங்க, பேசிட்டே இருக்க, நான் வயசுல பெரியவன் தான், நான் ஒரு அடியை அடிச்சா நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? திருப்பி ஒரு அடி அடிப்பீங்களா இல்லையா? அடிப்பீங்களா இல்லையா? இதுதான இயல்பு. கண்டிப்பா அந்த சம்பவம் தான் இந்த மும்பை குண்டுவெடிப்பா இருக்கும், அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பா இருக்கும். இப்ப சவுக் சங்கர் அவர்கள் இப்ப இந்த மாதிரி பேசும்போது தன்னுடைய இந்த காவி தன்மையை வந்து அவர் வெளிப்படுத்திட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, அதுக்காக நீங்க உடனே காவி கூட சேர்த்துடாதீங்க. அவர் ஒரு போலீஸ் துறையில இருந்தாரு. அந்த போலீஸ் துறையில இருந்து இன்ன வரையிலும் இன்டெலிஜென்ஸ் கூட ஒரு நல்ல நெருக்கமா இருக்காரு. அவங்க சொல்றது சில விஷயங்களை வந்து பொதுவெளியில அவர் பேசுறாரு. பட் அவர் ஒரு பள்ளிவாசல் ஒரு ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த அவங்களோட பின்னணி எல்லாம் அறிஞ்சா சார் வாங்குவாங்க. ஒரு பெரிய தலை ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க கிட்ட இருந்து பள்ளிவாசல்ல நிதி வாங்குறது இயல்பு தானே சார். ஆனா எல்லாருக்கும் அந்த முத்திரையை ஒரு குத்துறாரு. நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து 30,000 கோடியில ராமர் கோயில் கட்டியிருக்காங்களா, என்ன காசுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியுமா? நான் சொல்றேன் 30,000 கோடியில அது வந்து கோயிலா இருக்கட்டும், பள்ளிவாசலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும். ஆனா உண்மையா உழைச்சு சம்பாதிக்கிறவங்க கூட காசு கொடுப்பான். இதே மாதிரி ஃப்ராடு முள்ள மாதிரி முடிச்சதுக்கே இது மாதிரி காசு கொடுப்பான். எந்த காசு ஃப்ராடு காசு, எந்த காசு வந்து நல்லவன் காசுன்னு சொல்லி பகுத்தறிஞ்சுதான் வாங்கணும்னு சொன்னா அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதனால வந்து ஜாபர் சாதிக் கொடுத்தும் இருக்கலாம், சில பேர் வாங்கியே இருக்கலாம். கொடுத்ததுக்காக, வாங்கினதுக்காக அவங்க குற்றவாளி லிஸ்ட்ல சேர்த்தது அயோக்கியத்தின் உச்சமா தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்ப கண்டிக்கிறீங்க அவரை? மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் கண்டிக்கிறீங்களா? அதுதான் சொல்றேன், அயோக்கியத்தின் உச்சமா தான் பார்க்கணும். ஓகே. அது வந்து அவன் வாங்கியே இருக்கக்கூடாதுன்னா அவன் என்ன தொழில் செய்யறான், என்ன வியாபாரம் பண்றான், அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு தெரியாதுன்னு போது உதாரணத்துக்கு எடுத்துங்க, எங்கிட்டே கொடுத்துருந்தா நான் வாங்கி தானே இருப்பேன். உதாரணத்துக்கு சொல்றேன். கேட்டிருந்தேன், என்னங்க இப்ப காசு தரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு போது, இல்லைங்க டொனேஷன் வச்சுங்க கட்சிக்குன்னு எங்கிட்ட கொடுக்குறான் உதாரணத்துக்கு. அப்ப நான் வந்து என்ன பிசினஸ் பண்றீங்க? நாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றேங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? வாங்கிட்டா நானும் குற்றவாளி ஆயிடுறேன். ஆனா இந்த பார்வை உங்க நண்பருக்கு இல்ல, அதுதான் சொல்ல வேண்டியது. அது அவருடைய பார்வை, அது அவருடைய பார்வை. ஆனா நீங்க உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு டோன்ல பேசுறாருன்னா அவர் வந்து சங் பரிவாருடைய குரலா தான் ஒலிக்கிறாருன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியல. எப்படிங்க? அதே சங்கர் தான் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா வந்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு, அதாவது பதில் மனு தாக்கும் போது இவர்கள் எல்லாம் சிறையில் இருந்து விடுதலை ஆவதற்கு அருகதையே அற்றவர்கள்,
இவர்கள் எல்லாம் வந்து வெளியே வந்தாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் சொல்லும்போது பொது வெளியில போட்டு உடைச்சது யாரு? அதே சவுக்கு சங்கர் தானே. அதை பத்தி என்னைக்குன்னா இன்டர்வியூ எடுத்து நீங்க பேசியிருக்கீங்களா? அதே அதே சவுக்கு சங்கர் தான் கேரளா ஸ்டோரியும் இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் வந்து அடாவடி பண்ணுது, கருத்து சுதந்திரங்கிற பேர்ல வந்து எல்லாத்தையும் வந்து மறுக்குது அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதை ஒத்துக்கிறீங்களா? அதான் நான் சொல்றேங்க. சவுக்கு சங்கர் விஷயம் ஏன் இப்போ இந்த அவர் கேளுங்க. இரட்டை வேடம்? அதான் நான் சொல்றேன். சவுக்கு சங்கர் வந்து அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட வந்து நியாயம்னு சொல்லி பேசினாரு. ம். ஸ்ரீமதி ஸ்ரீமதியோட வழக்க கொலை. வந்து நியாயம்னு ம், பேசினாரு. ம், நான் அப்பவும் வந்து அன்னைக்கு துப்பாக்கி சூடுன்னும் போது துப்பாக்கி சூடுக்கு ஆளான மக்கள் பக்கம் தான் நின்னு பேசிட்டு இருந்தேன். ம், சங்கருக்கு எதிராக தான் இருந்தேன். ம், ஸ்ரீமதி வழக்கு விஷயத்திலும் நான் சங்கருக்கு எதிராக தான் இருந்தேன். ம், அது அவருக்குன்னு சில அரசியல் புரிதல், ம், ம், அவரு எந்த கண்ணோட்டத்தில் பேசுறாரோ அது அவரை சார்ந்தது. ம், ம், புரியுதுங்களா? ம், அதுக்காக வந்து அடுத்த விஷயங்களையும் பார்க்கணும். ம், அவரு என்னன்னா, நான் எல்லா தரப்பையும் பேசுவேன் அப்படின்றது தான் அவருடைய பாணியில பேசிட்டு இருக்காரு. நீ சங்கர்கிட்ட இது பண்ணா, "யா வா" அப்படின்ட்டு போல. ம், அப்ப நமக்கும் கோவம் வரும். ம், சரி அந்த ஆள்கிட்ட எதுக்கு பேசணும்னு விட்டு போயிட்டே இருக்க ம். வேண்டியதுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்த நீங்க பேசுறீங்க, அந்த விஷயத்த பத்தியும் பேசுங்க. நல்லதையும் பேசியிருக்காருல்ல. அடிக்கடி அதுவும் பேசுறாரு இல்லையா? இல்ல ஒரு கொள்கையில ஒரு நேரான கோட்டுல இனி போனா பரவாயில்ல. நானும் சொல்றேன் திமுக எதிர்த்தவங்க எல்லாம் நீ சங்கி ஆயிடுறான். அப்படிதானே? இல்ல திமுக எதிர்த்தலாம் இல்ல. அவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி பல கருத்துக்களை வந்து காவி அததாங்க சிந்தனைகளோட நான் சொல்றேன். பேசியிருக்காருன்னு நான் சொல்ல அந்த வரேன். காவின்னு சொல்றீங்களே, அதான் ம், சொல்றேன். ஸ்ரீமதி விஷயத்திலயும் ம், அப்படித்தான் பேசினாப்புல. ம், ம், துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ம், விஷயத்திலயும் பேசினு ம், இருக்காப்புல. இது ம், போல எண்ணற்ற விஷயங்கள நம்ம எல்லாம் ஒரு ரூட்டு போனா அவரு ஒரு ரூட்டு போவாரு. ம். அந்த ரூட்டு இல்ல அப்ப போவாரு. எளியவர் பக்கம் நிக்கிறாருன்னு சொல்றீங்களா சவுக்கு? இப்போ அது ஒரு எளியவர் பக்கம், ஒரு வலியவர் பக்கம் 2 பக்கத்துல ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா நம்ம யார் பக்கம் நிக்கணும் சார்? எளிய எளியவர் பக்கம் எளிய தானே நிக்கணும் பக்கம் சார். தான். அப்ப அந்த பக்கம் நின்றுருக்காரா சவுக்கு? கடந்த சவுக்கு கால வரலாறு பார்க்கும்போது. இல்ல 100 விழுக்காடு அப்படி நின்னதில்ல. 30, 40 விழுக்காடு நிப்பாரு. ம், நம்மள மாரி 100% நாம வந்து அந்த சாதி, மதங்களை தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தான் என்னுடைய அறமா நினைச்சு நான் எங்களுடைய ம், இதுவா ம், நினைச்சிருக்கோம். ம், பட் சங்கர் என்பது அவர் ஊடகம் சார்ந்த ஒரு தனிநபர். ம், ம். ரஹீம் என்பது அப்படி அல்ல. ஒரு ஒரு சமூகம் கட்சியினுடைய தலைவர். சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பை சார்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு சாந்தனுடைய அந்த இது இறந்தாப்புல சாந்தனுடைய பாடி எடுக்கிறதா இருக்கட்டும், அது இது பண்றோம். அங்க இருந்தோம், அந்த தோழர்கள் கூட இருந்த ம், ஒண்ணா இருந்தோம், எல்லாமே இருந்தோம், எல்லாமே பண்ணோம். அதை பத்தி பொது வெளியில கருத்து சொல்றோம். இது வந்து தமிழக அரசும், மத்திய அரசும் இணைஞ்சு நடத்திய ஒரு கொலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ம், பதிவைக்கிறோம் ம், போது, அப்ப நமக்கு வந்து பொது சிந்தனை இருக்கு. ம், ஆனா இப்ப சங்கர் எல்லாம் சாந்தன் விஷயத்தை எப்படி பார்ப்பாருன்னா, அவன் தான் யோகியனா, ம், ராஜீவ்காந்தி கொண்ட குற்றவாளி தானே, ம், அப்படி பார்வையில் தான் பார்ப்பான். ம், ம். அதனால எனக்கும் சங்கருக்கும் நிறைய விஷயம் இருக்கு, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஓகே. இப்ப அந்த அடிப்படையில் தான் நீங்க இதெல்லாம் பாத்தீங்க. ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்கள்ட்ட பகிர்ந்ததுக்கு.